அப்படின்னு ஆமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சரி கிளம்புங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் ஹீரோ காமிச்சோன்னே ஹீரோ வந்தாங்க நடந்து விட்டுட்டான். அப்போ அவங்க கடையில இருந்து ஒரு ஆள் வந்து நீங்க இருந்து வெஜிடபிள் ஒன்று வாங்கிட்டு போ அப்படிங்க. பரவாயில்ல நீங்க வந்து டேட்டுக்கு போற அப்படின்னு டேட்டுக்கா அப்படின்னு எல்லாரும் சுத்தி எல்லாருமே ஷாக்கா வைக்காங்க. அப்போ அங்க போனோன்னே ஹீரோயின் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் வைக்கப்பட்டோம். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து போனீங்க அந்த லைட்டாக ஃப்ளாஷ் பேக் வைப்பாங்க. அப்போ டேட்டுக்கு நீ போகணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எனக்கு டேட்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்லலாம். டேட்னா வேற ஒன்றும் இல்லை உனக்கு வந்து யாராவது அசிஸ்டன்ட் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது ராஜாவே எனக்கு அசிஸ்டண்டா இருக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டா. அவளுக்கு டேட்னா என்னன்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு சொல்லிட்டு நான் பாஸ்டர் நிறைய அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஒன்னாலதான் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருக்காங்க. நீ எங்களுக்காண்டி நிறைய பண்ணியிருக்க எங்க ராஜ்யத்துக்கு நீ தான் தேவை. நீ எங்களுக்காண்டி ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருக்க. இருக்கிற எல்லாம் பிரச்சனையும் நீ தான் இது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பின்னாடி அசிஸ்டன்ட் அப்படின்னு நடந்தது கப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு பையன் இருக்கான். பையன் பார்த்துட்டு செயின்ட் இவங்கெல்லாம் செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் நாட்டில் இருக்கும்போது ஒரு பையன் இவனை பார்த்து பயந்துருப்பால அதை யோசிச்சு பார்க்குறா. எல்லாரும் இனி நான் நம்மளை பார்த்து